Hi, welcome to the squad. This is Logic Evo. And இன்னைக்கு பார்க்க போகிறது 2024ல் ஜோஹோவோட ரவுண்ட் 1 கொஷின் தான். கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாசிச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து 2 சாம்பிள் கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ட்ரை கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். First, in a college election between two candidates, one candidate got 25% of the total valid votes. 30% of the votes were invalid. If the total votes were 7,600, what is the number of votes other candidate got? இதுதான் வந்து கொஷின். இப்போ நம்ம இதில் எதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னா, காலேஜ் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ். ஸோ 2 கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. ஒன் கேண்டிடேட் காட் 25% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். ஒரு கேண்டிடேட் லெட்டஸே அவங்கள வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ வந்து 25% ஆஃப் வேலிட் ஓட்ஸ் வந்து 25% வந்து ஏக்கு போயிருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 30% ஆஃப் த ஓட்ஸ் வேர் இன்வேலிட். ஸோ டோட்டல் ஓட்ஸில் 30% வந்து இன்வேலிட் ஓட்ஸ். அப்போ அது நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, செல்லாத ஓட்டு. இஃப் த டோட்டல் ஓட்ஸ் வேர் 7,600, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அதர் கேண்டிடேட் காட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், டோட்டல் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் ஓட்ஸ் வந்து 7,600 அப்படின்னு தெரியும். அதில் இன்வேலிட் ஓட்ஸ் வந்து 30% அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ டோட்டல் ஓட்ஸ் 7,600, அதில் இன்வேலிட் ஓட்ஸ் வந்து 30%. அப்போ அதில் மிச்சம் இருக்கிற வேலிட் ஓட்ஸ் என்னது 70%-ஆக இருக்கும். அண்ட் அதில் 25% வந்து இது ஏ வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொரு கேண்டிடேட் என்ன வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளான கொஷின் தான். பர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்கள் அதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். பரவாயில்ல, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ டோட்டல் ஓட்ஸ் வந்து 7,600 இது கிவனா. இப்போ அதில் வந்து இன்வேலிட் ஓட்ஸ் வந்து 30%ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வேலிட் ஓட்ஸ் எவ்வளோவா இருக்கும், 100 மைனஸ் 30, தட் இஸ் ஈக்குவல் டு 70%. சிம்பிளாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 மைனஸ் 30 டோட்டலாக 100%, அதில் 30% இன்வேலிட் ஓட்ஸ். அப்போ வேலிட் ஓட்ஸ் வந்து 70%-ஆக இருக்கணும். ஸோ வேலிட் ஓட்ஸோட பர்சன்டேஜ் வந்து 70. ஆனால் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், 70 டிவைடட் பை 100 இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 7,600. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸை 70% தான் வேலிட் ஓட்ஸ். ஸோ 70 பை 100 இன்டூ 7,600ன்னு போட போகிறோம். இதை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ 76 இன்டூ 70, நான் ஃபஸ்ட்டு 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 7 by 35, 7 6 42, ரிமைனிங் 4 7 7 49, 49 ப்ளஸ் 4 வந்து 53, 532. கரெக்டு தான், 532ன்னு வச்சுக்கோம். ஸோ இது வந்து 532 அண்ட் இங்கே 70க்கு பதிலாக 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 0 ஆட் பண்ணுறேன், 5320. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ். 5,320 ஓட்ஸ் வந்து டோட்டலாக இருக்கிற வேலிட் ஓட்ஸ். ஓகேவா. இதில் 25% வந்து ஏ வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, 25% ஆஃப் திஸ் டோட்டல் வேலிட் ஓட்ஸ் வந்து ஏ வின் பண்ணியிருக்காங்க. அப்போ பி எத்தனை வின் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் தி அதர் கேண்டிடேட் எவ்வளோ வின் பண்ணியிருப்பாங்க, 75% வின் பண்ணியிருப்பாங்களா. ஏன்னா இந்த டோட்டல் வேலிட் ஓட்ஸில் 25% இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் ஜென்ரலாக யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 25% வந்து ஏன் வின் பண்ணியிருக்காங்க, 30% ஓட்ஸ் இன்வேலிடு. அப்போ 55% போயிடுச்சு. மிச்சம் இருக்க 45% டோட்டல் ஓட்ஸில் போட்டு அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் டோட்டலாக தப்பு. ஏன்னா அவங்க கொடுக்குறப்பவே தெளிவாக கொடுத்துருக்கு என்னன்னா, ஒன் கேண்டிடேட் காட் 25% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. ஸோ வேலிட் ஓட்ஸில் தான் 25% வந்து ஏ வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வேலிட் ஓட்ஸில் அந்த 25 தவிர மிச்சம் இருக்கிற இது வந்து 75%, அந்த 75% வந்து பி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 75% ஆஃப் 5320 என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்த நான் கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ 75%, 75 டிவைடட் பை 100 இன்டூ 5320, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 532 இன்டூ 75 ஆமாம்மா. 5 into 2 10, remaining 1, 5 3s are 15, 15 plus 1 16, remaining 1, 5 5s are 25, 25 plus 1 26, 7 2s are 14, remaining 1, 7 3s are 21, remaining 2 22,
7 5 சார் 35, 35 + 2 37. அப்போ அதை ஆட் பண்ணோன்னா 0, 10 இங்கே மீதி 1, 3 9, இதுவும் 9, இது 3. ஸோ 39900 டிவைடட் பை 10 ஏன்னா இங்கே ஒரு 0 ஆல்ரெடி பாக்கி இருக்கா. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3990 இதுதான் வந்து தி அதர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த அதர் கேண்டிடேட்க்கு கிடைச்ச ஓட்ஸ் வந்து இதுதான் 3990. இதுதான் நம்மளோட ஆன்சர். சிம்பிள் கொஷின் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் தான். அண்ட் இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏ வந்து டோட்டல் வேலிட் ஓட்ஸில் 25% வாங்கியிருக்காரு. அந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலும் அண்ட் பர்சன்டேஜில் கொடுத்தா அந்த பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டல் நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு எவ்வளோ இது கிடைக்கும் அப்படிங்கிற 2 கான்செப்ட் புரிஞ்சிருந்தாலே இந்த கொஷின் சிம்பிளாக பண்ணிடலாம். இதே பேட்டர்னில் இன்னொரு கொஷின் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a local baking competition a contestant used 35% of the flour used to make their pastries. அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாவில் அவங்க பயன்படுத்தின மாவில் 35% வந்து பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. The total flour given to all contestants is 120 kilograms and 50% of it was unused. ஸோ எவ்வளோ கிலோகிராம் வந்து அவங்க பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வெரி சிமிலர் டு த ப்ரீவியஸ் கொஷின் தான். இப்போ 35% வந்து அவங்க பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா. அண்ட் டோட்டலாக 120 kg அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் அதில் 15% வந்து அன்யூஸ்ட். ஸோ முதல்ல இருக்கிற அந்த 120 kgயில் 15% எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற வெயிட்டை முதல்ல எடுப்போம். ஸோ 15 வந்து 100லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 85%. ஸோ 85/100 இன்ட்டு 120 kilograms. எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம்? 15% ஆஃப் த ஃப்ளார் வாஸ் லெஃப்ட் அன்யூஸ்ட். அதை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க பயன்படுத்தின மாவில் தான் 35% பேஸ்ட்ரீஸ்க்காக போயிருக்கு. மிச்சது வேறு ஏதோ பண்ணுறதுக்கு, மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்காக போயிருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற அந்த 15% விட்டுட்டு அவங்க கொடுத்ததில் அவங்க பயன்படுத்தின ஃப்ளார் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் 85/100 இன்ட்டு 120. ஸோ இது என்ன? 85 இன்ட்டு 12, 5 2s are 10, remaining 1, 8 2s are 16, 170, 5 85, 0 12, remaining 1, 1020. So 1020 divided by 10, that is equal to 102 kilogram. அதாவது கொடுக்கப்பட்ட 120 கிலோகிராமில் 102 கிலோகிராம் தான் பயன்படுத்தப்பட்டது. மிச்சம் இருக்கிறது வந்து மிச்சம் இருக்க 18 kg வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க இதை யூஸ் பண்ணல. ஸோ இந்த 102 kg தான் வந்து யூஸ்டு. இதில் வந்து 35% அவங்க பேஸ்ட்ரீஸ்க்காக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 35% எவ்வளோ கிலோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 35/100 இன்ட்டு 102 இது போட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சுது. இப்போ இந்த கணக்கை போட்டுடலாமா? 35, 5 2s are 10, remaining 1, 0 1, 5 1 is 5, 3 2s are 6, 0 3. ஸோ இது 0 7 5 3, அதாவது 3570 டிவைடட் பை 100. ஒரு 0 போயிடுது. இது 35.7. ஸோ 35.7 கிலோ ஃப்ளோர் வந்து அவங்க பேஸ்ட்ரி செய்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி சிமிலர் கொஷின் தான். அதே பேட்டர்ன் தான். பர்சன்டேஜ் மட்டும்தான் மாறப்போகுது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த கொஷின் உங்களுக்காக. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். In a board election, in a school board election, one candidate received 40% of the total valid votes. ஒரு candidate 40% of the total valid votes receive பண்ணியிருக்காரு. அப்புறம் 20% of the votes were invalid. இந்த மொத்த ஓட்டில் 20% வந்து invalid அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் votes வந்து 5000. இப்போ அந்த அதர் கேண்டிடேட் ரிசீவ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ வந்து 40% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு. டோட்டலாக இன்வேலிட் ஓட்ஸ் வந்து டோட்டலான்னு வேணாமே, இன்வேலிட் ஓட்ஸ் வந்து 20% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டோட்டல் ஓட்ஸ் வந்து 5000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பி எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதோட வெரி சேம் எக்ஸாக்ட் பேட்டர்ன் தான் இது. சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரீசெண்டாக சோஹோ அட்டன் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ணியிருந்தாலோ
அதில் என்ன கொஸ்டின் அவங்களுக்கு கேட்டாங்க, அந்த கொஸ்டின் எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் gomes.ioக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்து நான் சால்வ் பண்ணுறப்ப அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த கொஸ்டின் மறக்காமல் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.